ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டான ஆண்ட்ரி இவங்க 2 பேருக்கும் கூடி சீக்கிரமாகவே விவாகரத்தாக போகுது. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் சோசியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா ஆரம்பத்தில் நிறைய தெலுங்கு படத்தில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழில் ஜெயம் ரவி கூட மலை படத்தின் மூலமாக அறிமுகமாக இருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து ஆக்டர் தனுஷ், விக்ரம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி ஆக்டர் கூட நடித்து பாப்புலர் ஆயிருந்தாங்க. மேலும் 2015 நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு மூவியில் கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2018 ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரி அப்படின்றவரை 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் 2020 ராதா அப்படின்ற கேர்ள் பேபி பிறந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ரேயாவோட ஹஸ்பண்ட்க்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு இல்லையா. 1994 தான் இவருக்கு மேரேஜ் ஆயிருந்தது. ரஷ்யன் பெண்மணியை தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு 1995 ஆனா அப்படின்ற கேர்ள் பேபி பிறந்திருந்துச்சு. ஸோ 2000 இவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்தும் ஆயிடுச்சு. கஸ்டடி அப்படின்னு வரப்ப ஆண்ட்ரி தான் தன்னோட பொண்ணோட கஸ்டடியில் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தன்னோட பொண்ணுக்கு அவர் தான் கஸ்டடி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் 2018 ஸ்ரேயாவை மேரேஜ் பண்ணி இப்போ ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த 2020 தான் தன்னோட பொண்ணான ஆனாவுக்கு மேரேஜாக இருந்தது. அவங்களுக்கும் 2020 ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ஸோ ஸ்ரேயா ஆண்ட்ரிக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்தில் தான் ஆண்ட்ரியோட பொண்ணான ஆனாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சேம் டைமில் அவர் அப்பாவும் ஆயிருக்காரு, கிராண்ட் ஃபாதரும் ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதுவும் தமிழ் ஆக்ட்ரஸ் லைஃப்ல இப்படிலாம் நடக்கிறது எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கு. மேலும் ஆண்ட்ரி இந்த மாதிரி தன்னோட மகளுக்கும் பேத்திக்கும் சப்போர்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது எதுவுமே ஸ்ரேயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸ்ரேயாவுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களோட பேத்திக்கு அவர் அளவுக்கு அதிகமாக பணம் செலவு பண்ணுறாரு. ஸோ அதனால் அவங்களோட பொண்ணுக்கும் பேத்திக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம பொண்ணு ராதாவோட வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஸ்ரேயா ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ ஸ்ரேயாவும் ஆண்ட்ரியும் சரியாக பேசிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரேயா அண்ட் ஆண்ட்ரி 2 பேரும் பிரிய போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பாலிவுட் மீடியாவில் உறுதிப்படுத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ரேயா நடிப்பில் வெளிவர இருக்க படம் தான் மிரை. இந்த படத்தோட ஈவெண்ட் கூட 2 days முன்னாடி தான் நடந்துருந்துச்சு. எப்பவுமே எல்லா ஈவெண்ட்டுக்கும் தன்னோட கணவர் கூட தான் ஸ்ரேயா போவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே பப்ளிக் பிளேஸ்லையுமே ரொமான்டிக்காகவும் க்ளோஸாகவும் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப முதல் முறையாக தன்னோட கணவர் இல்லாமல் அவங்களோட படத்தோட ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோர் ஓப்பனிங் கூட ரீசெண்டாக போயிருக்காங்க. அப்பயுமே தன்னோட கணவர் இல்லாமல் தனியாக தான் போயிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இப்போ வந்துட்டு இருக்க எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை மேலும் உறுதிப்படுத்தி ஹிந்தி மீடியாவில் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக ஸ்ரேயாவோ இல்லை ஆண்ட்ரியோ இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இதை பற்றி அவங்களே ஓப்பனாக பண்ணால் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். மேலும் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.